நாட்டோட இளவரசர் வாள் வித்தைக்கு பயிற்சி பெற்றுட்டு இருக்கப்போ ஒரு எலி வந்து குறுக்க ஓடிட்டு இருந்துச்சா. உடனே அந்த வாளை வச்சு எலியை அடிக்க பார்த்தாராம். எலி தப்பிச்சு போயிடுச்சான். ஸோ அதனால என்ன நினைச்சாரோ, ஒரு பூனை கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பூனைனாலையும் அந்த எலியை பிடிக்கவே முடியலையா. மறுபடியும் என்ன யோசிச்சாங்களா, அப்போ வெளிநாட்டில இருந்து ஜப்பான் பாரசீக நாட்டில இருந்தெல்லாம் பூனை வந்து புலி மாதிரி இருக்கும், அந்த பூனைகளை வச்சு நம்ம எலியை பிடிச்சிடலான்னு யோசிச்சாங்களாம். ஆனால் அந்த பூனைகளால கூட பிடிக்க முடியலையாம். அப்போ அங்கே காவலில் இருந்த ஒருத்தர் வந்து சொன்னாரா, என்னோட பூனை வந்து உங்க எலியை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவரும் பார்த்துட்டு சரி கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னாராம். ஆனால் அந்த பூனை வந்தோடனே ஒரே தாவல அந்த எலியை வந்து பிடிச்சிருச்சான். உன்னோட பூனைனால மட்டும் எப்படி முடிஞ்சதுன்னு ராஜா கேட்டாராம். அதுக்கு காவலாளி சொன்னாரா, அரண்மனையில் இருக்க பூனைகள் எல்லாமே சாப்பிட்டு நல்லாவே கொளுத்தி இருக்கும், என்னோட பூனை ரொம்பவே பசியால் இருந்தனால தான் அது எலியை பிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் தான் ராஜாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதா, முதல்ல ஒரு வேலையை கச்சிதமாக செய்து முடிக்கிறதுக்கு அதோட தேவையும் பசியும் நம்மளுக்கு இருக்கணும், அப்போதான் அதை செஞ்சு முடிக்க முடியும்னு ராஜாவுக்கும் உணர்ந்துச்சான்.